அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரெசிபி பார்க்க போகிறதில்ல, வீட்டில் எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேஸ் திக்கான கெட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கெட்டில் நெய்க்குன்னு செப்பரேட்டாக வச்சுருக்கேன். நான் 400 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ பட்டரை மெல்ட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா உருகிட்டுருக்கு. இதில் நம்ம பார்க்க போகிறது மெயினாக என்னென்னா, அந்த பட்டர் எல்லாமே உங்களுக்கு மெல்ட் ஆகிருக்கணும். நீங்கள் அப்பப்போ பார்க்கலன்னா அடி பிடிக்க வாய்ப்பு உண்டு. ஆல்மோஸ்ட் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ மேலே அந்த ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ எந்த ஒரு திறனையாக எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நெய் பொங்கி வரும். அப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆட்டோமேட்டிக்காக நுரை எல்லாமே அடங்கிடும். கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை இல்லாட்டி காம்பு எடுக்காத வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும். வரமிளகா காம்பு இல்லாமல் போடலாம். ஆனால் வரமிளகா போடுறதுனால என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, உங்களால் ஸ்வீட் ஐட்டமாக செய்ய முடியாது. அந்த மிளகாயோட வாசம் உங்களுக்கு அப்படியே அந்த நெய்யில் இருக்கும். கருவேப்பிலை நம்மள்கிட்ட எப்பயுமே இருக்கிறதுனால எப்போனாலும் நமக்கு நெய் காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக செட்டிலாக இருக்கும், மேலே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ ஃபில்டர் ஆகாத கீழே செட்டில் ஆகிருக்கு இல்லையா, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சுட சுட சாதத்தில் செட்டில் ஆகிருக்கிற நெய்யில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டு பொட்டேட்டோ ஃப்ரையோடு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, நுரையெல்லாம் போய் ரொம்ப கிளியராக இருக்குது. 5 hours ஆச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, திக்காகி சூப்பராக இறுகி இருக்குது. சிம்பிள் அண்ட் ஈஸி தான். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.